உங்கள் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று யாராவது சொன்னார்களா? ஒரு உண்மையை இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளணும். உங்கள் வாழ்க்கையில் சொல்லப்பட்ட கடைசி வார்த்தை மனிதனுடையது அல்ல, அது தேவனுடையது. பல நேரங்களில் மனிதர்கள் நம்மை மதிப்பிடுகிறார்கள். மனிதர்களால் மதிப்பிடப்படுகிற வார்த்தை நம்மை யோசிக்க வைக்கும். இதுதான் என் முடிவோ என்று நீங்க சிந்திக்கக்கூடிய நேரங்கள் உண்டு. சிலர் சொல்லுவாங்க, உன்னால இது முடியாது, நீ தோல்வி அடைந்துருவ. நல்ல கவனிங்க, வேதாகமத்தில் யோசேப்பு என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவனுடைய சகோதரர்களால் பகைக்கப்பட்டு அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டாக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அவங்க நினைச்சாங்க, அவரை சகோதரர்கள் விற்றார்கள். பொய்யான குற்றச்சாட்டுகள் அவனுடைய வாழ்க்கையில கடந்து வந்தது. சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். எல்லாரும் நினைத்தார்கள், இதுதான் அவன் முடிவு. ஆனா சிறைச்சாலையில் இருந்தவன அரியணைக்கு அவர் கொண்டு வந்தார். ஆதியாகமோ 50:20 சொல்லுது, நீங்கள் தீமை நினைத்தீர்கள், தேவன் அதை நன்மையாய் மாற்றினார். யோசேப்ப தேவன் மறக்கலங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்தது என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பகுதி முடிவடைந்து விட்டது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நான் சொல்லுவேன், மனிதர்களால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது என் தேவனால் உங்க வாழ்க்கையில ஆரம்பம் ஆகுங்க. யோசேப்ப உயர்த்த முடியும்னா உங்களையும் தேவனால்